பிள்ளைகளே, இயேசுசாமி ஒரு நாள் வந்திருக்கும்போது ஒரு சகு என்பவன் அவன் மக்களிடத்து அதிகமான வரி வாங்குறான். அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கணும்னு ஆசை அவனுக்கு. இவன் ஒரு குள்ளனாக இருந்ததுனால அவனை பார்க்க முடியல. ஓட்டம் ஓடி ஒரு காட்டுக்கு மேலே ஏறிட்டு விட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏசாமி கிட்ட வந்து, சகையே இறங்கி வா. அவனுக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, நம்மள பேரை சொல்லி அழைக்கிறாரு. அவருக்கு அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம பேரை சொல்லி அழைக்கிறாரு. உடனே இறங்கி ஓடியாந்து, ஐயா நான் பாவையான மனுஷன் சொன்னோம். அதுக்கு நீங்கள் சொன்னோம். அவரும் சேசனை சொல்ல, இல்லை உங்கள் வீட்டுக்கு நானே விருந்துண்ண போகிறேன், நீ வா சொல். அவன் என்ன சொல்கிறான், இசப்பா நான் 4 லட்சம் வாங்கியிருந்தேன், நீ எல்லாத்தையும் கொடுத்துற, கடனை திருப்பி கொடுத்துட்ற, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு எதுவும் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு பாருங்கள். மற்றவங்களாம் என்ன சொன்னான், இந்த சனியை வந்துச்சு, இந்த உண்மை திட்ட மாட்டாங்களா? ஆனால் இவனுக்கு ஏசாமி பார்த்த உடனே தான் செய்து தவறு, மக்கள் எடுத்த வரி வாங்கினது தவறு என்று உணர்ந்து, நான் தவறை உணர்ந்து, நான் 4 வாங்கியிருந்தால் 4 லட்சம் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு வாங்கினா அவங்களுடைய காசெல்லாம் என்னை மண்ணி ஆண்டவரே, அப்போ தான் வீட்டுக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது சொல்கிறார். பாருங்கள், உலகத்தில் வேதனை சொல்லு, பாவிகளே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அது உண்மையாகவே நல்லவர்களுக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு அல்ல, பாவிகளை ரட்ச இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வந்து நமக்காக பாடுபட்டு தச்சம் போல அவங்க வேலை செய்து எல்லாருக்கும், அதாவது 3 நாளுக்கு இந்த மலையில் பிரசங்கம் பண்ணுறாரு. மலையில் பிரசங்கம் பண்ணும்போது மலையில் நம்ம எல்லாம் சீட்டு போட்டாக்கா அந்த வில்ல கல் மலை அங்கே இங்கே 3 நாள் சாப்பிடாத இவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இவரே கேட்குறேன், உங்கள் மக்கள் சோர்ந்து போயிடுவாங்களே, உங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா? அப்போ அவன் ஒரு பையன், சின்ன பையன், 5 அப்பவும் 2 கொடுக்குது, அவன் கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு நல்ல எண்ணெய் இருக்கு, கொடுக்கு, அதை வாங்கி கொடுக்குறார். அதை வாங்கி அவர் ஆசீர்வதித்து 5 அப்பத்து 2 மினிட்டு ஆசீர்வாதம் 5000 பேர் சாப்பிட்டான். எத்தனை பேர்? 5000. கர்த்தர் மனசு வச்சாங்க. இல்லாதவர்களை இருக்கிற ஆக்குவார், ஞானத்தை குறைவை ஞானத்தால் நிரப்புவார். எந்த துன்பம் வந்தாலும் துன்பத்தை நீக்க அவர் ஒருவரான தான், அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் வந்து சிறுவல் அரைந்து அடக்கம் பண்ணப்பட்ட 3 ஆள் அடுத்து உயிர் உயிரோடு இருக்கிற தேவன் அவர் ஒருவர். கர்த்தரை நாமஸ்துக்கு தோத்திரம்.